guys, welcome to TTA Info. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ லைக் பண்ணுங்கள் கைஸ், அப்போ தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டாக மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிப்புக்கும் ஸ்வாப்புக்கும் என்ன வித்தியாசம். ஸோ சிப்புங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸ்வாப் அப்படின்னா என்ன, ஸோ ரெண்டுக்குள்ள என்ன வித்தியாசம், இந்த ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருமே இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் கைஸ். வீடியோஸ் ரொம்ப சின்ன வீடியோ தான், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் ஃபேஸ்புக்கில் ரன் ஆகிட்டு கைஸ், அதுலேயும் ஃபாலோவர்ஸாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டு முதலீடு அப்படின்னு சொல்லி பேசி பார்த்துருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலம் முதலீடு அப்படின்னு சொல்லுவோம்ல கைஸ், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அந்த எஸ்ஐபி முதலீடு அப்படின்னு சொல்லப்படுற சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் திட்டம் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பிரபலமானதாக பார்க்கப்படுது. ஸோ ஒரு இன்வெஸ்டர்ஸ் எப்படி எஸ்ஐபி குறித்து நம்ம தெரிந்து வச்சுருக்கிறோமோ அதே போல் தான் எஸ்டபிள்யூபி. இந்த எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லப்படுற சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் திட்டம், வித்ட்ரா பண்ணுறோம்ல கைஸ், அதுதான் வித்ட்ராவல் திட்டம். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்ஐபினா என்னன்னு நம்ம பார்த்தலாம். ஸோ எஸ்ஐபி அப்படின்னா குறிப்பிட்ட இடைவெளியில் பணத்தை நீங்கள் முதலீடு செஞ்சு மாதந்தோறும் இல்லைன்னா நாள்தோறுமோ இல்லைன்னா வாரந்தோறும் இல்லை காலாண்டுக்கு ஒரு முறை, சரிங்களா, அப்போ காலாண்டு தோறும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த முறையில் நீங்கள் முதலீடு செய்யும்போது ஒரு ஃபண்டோட நிகர சொத்து மதிப்பை யூனிட்டுகளாக பணம் கொடுத்து வாங்குறாங்க. ஸோ பங்குச்சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப இந்த மதிப்பு வந்து மாறுது. ஸோ சந்தை வந்து சரிவில் இருக்கும்போது அதிக என்ஏவிகளை வாங்கலாம், நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, என்ஏவிகளை வாங்கலாம். சந்தை வந்து உச்சத்தில் இருக்கும்போது குறைந்த யூனிட்டுகளை வாங்கலாம். ஸோ குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து எஸ்ஐபி முதலீட்டை நீங்கள் தொடங்கலாங்கிறாங்க. காம்பவுண்டிங் முறையில் நீண்ட காலம் செய்யும்போது முதலீடு உங்களுக்கு பெரிய லாபத்தை தருதுங்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 10,000 ரூபா நீங்கள் முதலீடு செஞ்சிங்கன்னா 12% லாபத்தில் 10 வருஷத்தில் உங்களுக்கு 23.20 லட்சமாக கிடைக்குங்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 10 வருஷங்களுக்கு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடி ரூபாய் நீங்கள் ஈட்டலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சரி, எஸ்ஐபினா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்ன, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் உங்களோட பணத்தை குறிப்பிட்ட இடைவெளியில் திரும்ப பெறுறது தான் நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திட்டம் வந்து உங்களுக்கு தேவையான இடைவெளிகளை முடிவு செஞ்சு பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுங்கிறாங்க. ஸோ முன்கூட்டியே ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் ஃபண்டோட யூனிட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு உங்களுக்கு பணம் வழங்கப்படுங்கிறாங்க. இது வந்து ஒரு மாதாந்திர வருமானமாக கூட உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி பெறுற இந்த டிடிஎஸ், அதாவது டிடிஎஸ் தெரியுமா கைஸ், வரி, இன்கம் டேக்ஸ், அந்த டிடிஎஸ் பிடித்தம் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மட்டும் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா மாதம் நீங்கள் 5,000 ரூபா திரும்ப பெறதுக்காக உங்களோட என்ஏவியோட மதிப்பு 100 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா 50 யூனிட்டுகளை நீங்கள் விற்பனை செஞ்சால் போதும். ஓகேவா? விற்பனை செஞ்சால் போதும். அதுவே மதிப்பு குறைஞ்சு ரூபாய் 95 அப்படின்னு வந்துச்சுன்னா 52.63 யூனிட்டுகளை நீங்கள் விற்பனை செய்ய வேண்டியிருக்கும். ஸோ சந்தையோட ஏற்றத்தில் இருக்கும்போது உங்களோட ஃபண்டோட மதிப்பு உயரும். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்டோட ஒரு யூனிட்டோட மதிப்பு 100 ரூபா அப்படின்னு வச்சோன்னா உங்ககிட்ட இருக்கிற 100 யூனிட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா அதோட மதிப்பு 10,000 ரூபா. அதுவே அடுத்த மாதம் 90 ரூபா அப்படின்னு சொல்லி அந்த மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற யூனிட்டோட மதிப்பு 9,000 அப்படின்னு சொல்லி குறையும். ஸோ ஒரு வேளை 105 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட்டோட மதிப்பு அதிகரித்தா உங்களோட மொத்த யூனிட்டுகளோட மதிப்பு 10,500. ஸோ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் திட்டம் மூலமாக குறிப்பிட்ட யூனிட்டுகளை மட்டுமே விற்பனை செய்கிறதுனால உங்களுக்கு சந்தையோட ஏற்றங்களுக்கு ஏற்ப லாபமானது நீடித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ சிப்புனா என்ன, ஸ்வாப்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டோமா, ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க ரொம்ப நன்றி.